ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான பால் பணியாரம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது காரைக்குடி சைட்லலாம் காரைக்குடி செட்டிநாடு பால் பணியாரம்னு சொல்லுவாங்க. எங்கள் சைடில் ஃபெஸ்டிவல் டேஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஸ்வீட் செய்வோம். இந்த கப்பில் 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1க்கு 2 புழுங்கலரிசி 2 கப் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு 40 நிமிஷம் ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது. அள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பொங்க வலிச்சு விட்டுட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஆட்டின பிறகு அல்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உளுந்தம்பருப்பு எந்த அளவில் போட்டோமோ அதே கப்பால் 1 கப் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். இதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி தண்ணி இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியை விட்டுறக்கூடாது. இப்போது அடுப்பில் சட்டி வச்சுட்டு இது கூட ஆயில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொங்கி உப்பி வரணுன்றதுக்காக இது கூட ஒரு பிஞ்சு சோடா மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி எடுத்துடலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இந்த மாதிரி போட்டுருங்க. ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு சட்டி ஃபுல்லாக போட்டுடலாம். நல்லா உப்பி அழகாக வருது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஒரு சைடு வெந்தோடனே அடுத்த சைடு இப்படி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ட்ரை பண்ணலாம். சுவையான பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை பாலில் போடாமல் இப்படியே எடுத்து சூடாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதை தனியாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து தனியாக பால் புழிஞ்சிட்டு தேவையான அளவு நமக்கு வேணுங்கிற அளவு தேவைப்படுற அளவு சுகர் சேர்த்து இதை அப்படியே எடுத்து அந்த பாலில் போட்டு வச்சுக்கிறேன். தனியாக சாப்பிட்றதுக்கும் இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.